அப்புறம் என்னப்பா, கோர்ட்டுக்கிட்டே போயிட்டு நல்லா நோஸ் கட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க போல தொடர்ந்து. ம் உங்களை பற்றி எதிர்த்து பேசுகிறவங்க கேள்வி கேட்குறவங்க மேலே மட்டும் போலீஸை ஏவி விட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க. அதில் என்ன எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை கோர்ட் அதுக்கப்புறம் உங்களை கேள்வி கேட்டால் தான் உரைக்குதா? அப்போ அது உரைக்குதா தெரியலையே. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாருங்க, அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க, போஸ்டிங்ஸில் இருக்கவங்க, அமைச்சர்கள் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள என்னன்னு கேளுங்க. அதுக்கு எதிராக வாயை திறந்து பேசுங்க, அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்டால், இது எல்லாம் கேட்குறவங்க மேலே உட்காந்துக்கிட்டு அரெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களையோ இல்லை உங்களை கேள்வி கேட்குறவங்களையோ அவங்கள பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி அரெஸ்ட்டு, நீ என்னை பற்றி பேசுன அப்படின்னா போலீஸ் உன் வீடு தேடி வரும் பார்க்குறியா, இப்படி தான் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க உங்களோட ஆதரவாளர்கள். அப்படி பார்த்தா உங்கள் கட்சிக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க உங்கள் கட்சியில் மெம்பர்ஸான்னு சொல்கிறீங்களே, முக்கால்வாசி பேர் ஜெயிலில் தான் இருக்கணும் சிஎம் சார். ஏன்னா அப்யூசிவாக பேசி ஒரு நல்ல விஷயத்த பேச வந்தாலும் சரி, நார்மலாக ஒரு விஷயத்த சொல்ல வந்தாலும் சரி, அசிங்கமாக பேசிக்கிட்டு யார் என்னன்னு பார்க்காம அசிங்கமாக பேசுறது. இப்போ கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்றோம்ல, அந்த கிரைம்ஸ்ல முக்காவாசி பேர் வந்து யார் அப்படின்னா தாவேகா நிர்வாகி, தாவேகா உறுப்பினர், இந்த மாதிரி தாவேகா ஆதரவாளர், இப்படிதான் நியூஸஸே வந்துட்டு இருக்கு. நியூஸ் எல்லாம் அப்படி வருது அப்படின்னாலும் அதுக்கும் நீங்க டிஎம்கேவை சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சி நீங்க தானே. அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் வெளியில வருது அப்படின்னா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணாமலாம் யாரும் நியூஸா ரிலீஸ் பண்ணலாம் மாட்டாங்கல்ல. எத்தனை பேரோட வாயை நீங்க அடக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றதுனால? நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, என்ன அடக்குமுறைகளை கையாண்டாலும் சரி, உங்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். உங்களோட நிர்வாகத்திறன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறோம். நீங்க என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்கா பண்ணுங்க. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க. ரியலா என்னென்ன பிரச்சனைகளுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணுமோ அங்க உங்களோட திறமையை காட்டுங்க. நீங்க வந்து சாதாரண கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியை எவ்வளோ பேசியிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்த்தா கணக்கிலேயே வராத அளவுக்கு உங்க மேலேயும் உங்க கட்சிக்காரங்க மேலேயும் இந்நேரம் கேஸ் போட்டிருக்கணும். அது எதையுமே பண்ணலையே. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்ததுல, அதை வச்சுதானே நீங்க இன்னைக்கு ஆட்சியில கூட இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா கருத்து சுதந்திரத்தையே பறிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபாசமா பேசுறத பத்தி உங்க கட்சிக்காரங்க பேசுறதுதான் ரொம்ப காமெடியா இருக்கு. ஒவ்வொரு வீடியோ கீழேயும், ஏன் இந்த வீடியோ கீழே வருவானுங்க பாருங்க, உங்களோட அபியூசிவ் வாரியர்ஸ், உங்களோட நண்பீஸ், உங்களோட ஆதரவாளர்கள்ல முக்காவாசி பேர் அசிங்கமா பேசிக்கிட்டு அசிங்கமா அவங்களோட வளப்பை வந்து பப்ளிக்ல காட்டிக்கிட்டு வருவானுங்களே, அவனுங்க மேல கேஸ் போடுங்க, அவனுங்கள உள்ள தள்ளுங்க. அப்பதானே நீங்க ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சிஎம் அப்படின்னு பேர் வாங்க முடியும்.